முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு தீபாவளி இறை வழிபாடு என்னவென்று பார்ப்போம். தீபாவளி என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது ஒளியின் வெற்றி. நம் வாழ்வின் இருளை நீக்கி ஞானத்தையும் செல்வத்தையும் ஒளியையும் பெருக்கும் அற்புத திருநாள். நாளை தீபாவளி அன்று இந்த தெய்வத்தை நாம் முறையாக வீட்டில் வழிபடும் போது நம் வாழ்விலும் அந்த ஒளி நிரந்தரமாக பெருகும் என்பது உறுதி. வாங்க தீபாவளி திருநாளில் முறையான வழிபாட்டை நாம் பார்க்கலாம். தீபாவளி திருநாளில் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயாரை நாம் வரவேற்று வணங்குவதற்கு மிக மிக உகந்த நாள். பார்க்கடலை கடந்தபோது அதனை லட்சுமி தோன்றிய நாள் இது என்று புராணங்கள் சொல்கின்றன. மேலும் தீப ஒளி திருநாளான அன்று நாம் ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிலும் அந்த மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே நாம் மகாலட்சுமியை மட்டுமல்ல, எல்லா நலன்களுக்கும் தொடக்கமான விநாயக பெருமானையும் சேர்த்து வழிபடுவது நம் வாழ்வில் வளம் சேர்க்கும். தீபாவளி அன்று அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தால் சுமார் 3:30 முதல் 5:30 மணிக்குள் எழுவது மிகவும் சிறப்பு. நம் முன்னோர்கள் கூறியபடி நல்ல எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் நீராடுவது கங்காசானம் என்று போற்றப்படுகிறது. அன்று எண்ணெயில் லட்சுமியும் நீரில் கங்கையும் வாசம் செய்வதாக நம்பிக்கை. இந்த நீராடல் நம் பாவங்கள் தரித்திரங்கள் நீங்க வழிவகுக்கும். பின் தூய்மையான உடை உடுத்தி பூஜை அறைக்கு செல்ல வேண்டும். வீட்டின் பூஜை அறையையும் குறிப்பாக பூஜை செய்யும் இடத்தையும் சுத்தம் செய்து மாவிலை தோரணம் பூக்களால் அலங்கரிக்கவும், கோலமிட்டு அதன் மீது ஒரு பலகை அல்லது மேஜை மீது சிவப்பு நிற துணியை விரிக்கவும், அந்த துணியின் மேல் விநாயகர் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படங்களை அல்லது சிலைகளை வைக்கவும். குபேரர் படம் இருந்தால் அதையும் அருகில் வைக்கலாம். தீபாவளி என்றால் ஒளிதானே. அன்றைய தினம் வீட்டில் இருக்கும் எல்லா இடங்களிலும் இருள் தங்கா தட்டி நிறைய அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். வாசலில், சமையலறையில், ஹாலில் என அனைத்து அறைகளிலும் தீபங்கள் ஏற்றி வீட்டை ஒளியாய் நிரப்ப வேண்டும். குறைந்தது 5, 9, 11 என்று ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அகல் விளக்குகளை ஏற்றி பூஜையரில் ஏற்றுவது மிகவும் விசேஷம். பலகாரங்கள், இனிப்புகள் மற்றும் பொங்கல், பாயசம் போன்ற சர்க்கரை கலந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்து அவற்றை படையலாக வைக்கவும். விநாயகருக்கு முதல் வழிபாடு செய்து பின்னர் மகாலட்சுமி தாயாரை ரோஜா போன்ற வாசனையான மலர்களால் அலங்கரித்து தூப தீபம் காட்டி வழிபட வேண்டும். விநாயகர் பெருமானுக்குரிய மந்திரங்களை விநாயகர் அகவல் சோத்திரங்கள் முதலில் உச்சரித்து அதன் பின் மகாலட்சுமி துதி அல்லது ஸ்ரீ சூக்தம், அஷ்டலட்சுமி சோத்திரம் போன்றவற்றை சொல்லி மனமுருக வழிபட வேண்டும். வழிபாடு முடிந்ததும் புத்தாடைகளை உடுத்திக்கொண்டு வீட்டில் உள்ள பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெறுவது அந்த நாளில் நமக்கு மேலும் சிறப்பையும் பாக்கியத்தையும் சேர்க்கும். இப்படியாக தீபங்களை ஏற்றி நம் மனதின் அறியாமை இருளை போக்கி மகாலட்சுமியின் அருளால் செல்வ ஒளியும் ஞான ஒளியும் பெருகட்டும். இந்த ஒளிமயமான திருநாளில் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் விலகி மகிழ்ச்சியும் செல்வமும் என்றென்றும் நிலைத்திருக்க மனதார பிரார்த்திக்கிறோம், கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.